இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சிங்கிள் க்ராஷே எப்படி போடுறது, அந்த ஸ்டிச் வந்து எப்படி போடுறதுன்னு பார்க்க போகிறோம் நம்ம இங்கே. ஸோ நான் பேசிக்கான இது ஒரு ஸ்லிப் நாட் போட்டு சில செயின் ஸ்டிச்சஸ் நான் போட்டு வச்சுருக்கேன். ஸோ நான் வந்து இப்போது அடுத்த லைன்லேருந்து, ஸோ இதோட ஹைட்டை வந்து நான் இன்க்ரீஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸோ நான் அடுத்த லைன்லேருந்து நான் வந்து உங்களுக்கு சிங்கிள் க்ராஷே எப்படி போடுறதுன்னு சொல்லி காட்டுறேன். ஸோ த்ரெட்டை வந்து க்ரிப்பாக ஹோல்ட் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த செயினில் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் இது வந்து இங்கேருந்து ஃபர்ஸ்ட்னு எண்ணுவாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் லூப் வந்து விட்டுணும் நீங்கள். ஸோ அதில் தான் பார்த்தீங்கன்னா உங்களோட நீங்கள் எந்த லூப் வந்து ஹோல்ட் பண்ணியிருக்கீங்களோ ஹூக்கில் அது வந்து போயிட்டு வெளியே வரும். ஸோ அதை விட்டுறணும். அதுக்கு அடுத்த லூப் இருக்குங்களா, அதுக்குள்ளார விடணும். விட்டு யானை வந்து வெளியே எடுக்கிறோம். இப்போது திருப்பி யானை வந்து ஒரு தடவை சுற்றி இந்த ரெண்டுக்கும் உள்ளே விட்டு வெளியே எடுக்கணும். இதுதான் பார்த்தீங்கன்னா சிங்கிள் க்ராஷேன்னு சொல்லுவாங்க. நான் திருப்பி பண்ணி காட்டுறேன். ஸோ நான் லூப்குள்ளார விட்டுறேன், யானை வந்து ஹோல்ட் பண்ணி வெளியே எடுக்கிறேன். இப்போ ஹூக்கில் வந்து ரெண்டு லூப்ஸ் இருக்குது. திருப்பி ஒரு தடவை யானை சுற்றி இந்த ரெண்டு லூப்ஸ் வழியாக நான் வெளியே எடுக்கிறேன். இதுதான் சிங்கிள் க்ராஷேன்னு சொல்லுவாங்க. திருப்பி பண்ணுறேன். ஸோ லூப்குள்ளார விட்டுறேன், யானை எடுக்கிறேன். ஹூக்கில் ரெண்டு லூப்ஸ் இருக்குது. நான் யானை திருப்பி சுற்றி இந்த ரெண்டு லூப்ஸ் வழியாக வெளியே எடுக்கிறேன். ஸோ நான் பார்த்தீங்கன்னா திருப்பி போடுறேன் ரிப்பீட்டடாக. பாருங்கள், யானை எடுக்கிறேன், திருப்பி இந்த ரெண்டு வழியாக எடுக்கிறேன். இந்த மாதிரி ஸ்டிச்சஸ்லாம் போடும்போது பார்த்தீங்கன்னா நீங்கள் கொஞ்சம் இந்த யானை வந்து க்ரிப்பாக பிடிச்சிட்டிங்கன்னா ஈஸியாக பின்னல் வரும். இல்லைன்னா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டைட்டாக போயிடும். ஸோ இந்த லூப்ஸ்குள்ளார உங்களால் நீடில் விட முடியாது இந்த மாதிரிலாம். ஸோ நான் பாருங்கள், இந்த ரன்னிங் த்ரெட் வந்து இப்படி பிடிச்சிக்கிறேன். இன்னொரு எண்டை வந்து நான் இப்படி கையில் பிடிச்சிக்கிறேன். அப்போ தான் க்ரிப்பாக இருக்கும்னு பிடிச்சிக்கிறேன். ஸோ எந்த இடத்துல எனக்கு நான் ஒர்க் பண்ணுறனோ அந்த இடத்துல பிடிச்சிக்கிறேன். பார்த்தீங்கன்னா இப்போ இங்கே விடணுங்கிறனால விட்டுறேன் நான். ஸோ உள்ளே விட்டு எடுக்கிறேன். இப்போ ரெண்டு லூப்ஸ் இருக்குது. திருப்பி ஒரு தடவை யானை எடுத்து இது ரெண்டுக்குள்ளார விட்டு எடுக்கணும். இதுதான் உங்களுக்கு சிங்கிள் க்ராஷேன்னு சொல்லுவாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பின்னல் கிட்ட கிட்ட வரணும், அப்படி ஒரு பிளாங்கெட் பண்ணுறீங்க, அப்படி பின்னல் கிட்ட கிட்ட வரணும்னா இந்த மாதிரி சிங்கிள் க்ராஷே நீங்கள் யூஸ் பண்ணலாம்.